தம்பி வந்து அவர் பேர் என்ன, ஒருத்தர் இருக்கார் தாவேகால, தம்பி, அந்த தம்பி, அந்த மணி வந்து எனக்கு எதிராக ஒரு கருத்து பேசியிருக்கார் ஒரு மேடையில். அதை பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டேன். நான் அவர் வந்து எங்களை தலைவரை பற்றி பேசுவேன், நான் அவரை பற்றி எதுவும் பேசலை. நடிகர் தாவேகா தலைவர் விஜய் குறித்து எந்த கருத்தும் நான் சொல்லலை. அந்த கருத்து அந்த கட்சியுடைய நிலைப்பாடை பற்றி தான் நான் கருத்து சொல்கிறேன். தனிப்பட்ட விமர்சனம் பண்ணுறதில்ல. ஆனால் அவர் ஒரு கூடியிருக்கிற கூட்டத்தில் அவருக்கு முன்னாடி வந்திருப்பாங்கள்ல அந்த கட்சிக்காரங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்படி என்னையை திட்டினா அவருக்கு கட்சியில் உடனே சீட்டு கொடுத்து அவரை மந்திரி ஆக்கிடுவாங்கன்ற மனநிலையில் ஒன்று பேசியிருக்கார் அந்த தம்பி. அந்த தம்பிக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தம்பி மணி, சர்க்கார் படம் வந்தது இல்லையா, அப்போ நடிகர் விஜய்க்கு எதிர்ப்பு இருந்தது இல்லையா, அப்போ முதல் ஆளாக ஆதரவாக நின்னவே நான். அப்போ நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தீங்க? போய் பாருங்கள். உங்களோட நீங்கள் பேக்கில் போய் ஸ்கூலுக்கு போனீங்களா, ஸ்கூலை கட்டடிச்சு வேறு எங்கேயாவது போனீங்களான்னு பாருங்கள். ஒன்று, ஹரிஹர ராஜா சர்மா வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்லி கண்டனம் தெரிவித்தார் இல்லையா, அதற்கு முதல் முறையாக எதிர்ப்பு தெரிவித்து அவர் ஜோசப் விஜயாக இருந்தால் என்ன, விஜய் முகமதுவாக இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு முதல் எதிர்ப்பு குரலையும் விஜய்க்கான ஆதரவு குரல் கொடுத்தவன் நான். அப்போ அந்த தம்பி எங்கே இருந்தாருன்னு போய் கேட்க சொல்லுங்கள். அவருடைய தலைவருடைய மனைவியவே குறித்து விமர்சனம் பண்ணுறாங்க. அதெல்லாம் இயலாதவன், கருத்தியலாக மோத முடியாதவன் அவதூறை கையில் எடுப்பான். ஸோ கருத்துக்கு எதிர்கருத்து. உங்ககிட்ட கருத்து இல்லையா, அவனை பற்றி தீய வார்த்தைகளில் கெட்ட வார்த்தைகளில் திட்ட வேண்டியது, இது ஒரு அரசியல் பண்புன்னு நினச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப மூணாந்தரமான நாலாந்தரமான பேச்சு. இதையெல்லாம் தவிர்த்துக்க வேண்டியது எல்லோருக்குமான பொறுப்புன்னு நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன். சும்மா போகிறவனை கூப்பிட்டு சாப்பிட்டுருக்கீங்க. சிபிஐ அலுவலகத்தில் வந்து விஜய் அவர்கள் ஆஜராகிருக்காரு. இப்படி வெளியிட்டாமா இதனால வந்து அவரை பற்றி ஒன்று செய்தி என்டிஏ கூட்டணியில் அவர் இணைய போகிறோம் அப்படின்னு அவருக்கு துணை முதல்வர் அல்லது எதிர்கட்சி தலைவர் போஸ்டிங் தரப்போம். நீங்கள் கூட அதுக்கு ஒரு பதிவு ஒன்று போட்டுருந்தீங்க, கடுமையாக எதிர்த்து. இல்லை, அது எல்லாமே செய்தி தான். தாவேகா வந்து என்டிஏ கூட்டணியோட இணைய போகுதுன்னு நான் போட்டிருந்த செய்தி ஒரு சூழலில் இணைஞ்சிடக்கூடாது, ஒன்றிய அரசுடைய அழுத்தத்திற்கு அல்லது சிபிஐடைய மிரட்டலுக்கு பயப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். நான் அதற்கு காரணம் இங்கே அது நடக்குதா இல்லையான்றது இல்லை. பாஜகவும் அதனுடைய முந்தைய காலகட்டத்தில் மற்ற மாநிலங்களில் அவங்க நடந்துக்கிட்ட விதத்தை வச்சுட்டு அதை உதாரணமாக வச்சுட்டு நம்ம சொன்னோம். ஒரு வழக்கு, சரத்பவாருடைய அண்ணன் மகன் அஜித் பவார் மீது ஒரு வழக்கை போட்டு அவருக்கு ஒரு அழுத்தம், நிதிஷ்குமாருக்கு ஒரு அழுத்தம், இப்படி தொடர்ச்சியாக எல்லா மாநிலங்கள்லேயும் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அதே காரணத்தை இங்கேயும் பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்கான ஒரு விழிப்புணர்வான தகவலாக தான் நான் சொன்னேன். நான் அதனால் முழுமையாக அது என்ன நடக்கிறாங்கன்னு பார்ப்போம். கூட்டணி சேர்ந்ததுக்கப்புறம் அது குறித்து நம்ம தகவல் சொல்லுவோம். இப்போ நம்ம பேச வேணாம். பாலியல் குற்றங்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது நம்ம குறைக்கணும்னு நினச்சாலும் அதிகமாகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, வரப்புற கட்சியாக இருந்தாலும் சரி, சரியான எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்கன்னு அர்த்தமா? பாலியல் குற்றங்களுக்கு, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கெல்லாம் வந்து தண்டனை கடுமையாகாமல் நீங்கள் வந்து அதை ஒழிக்கவே முடியாது. மற்ற நாடுகளைப் போல பாலியல் குற்றங்களுக்கான தண்டனை கடுமையாகணும். ஹாசினி என்ற ஒரு சிறுமி கற்பழிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்த பையனுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. அவன்தான் அந்த ஹாசினி கொலை வழக்கிலிருந்து திரும்ப வந்து மீண்டும் தன்னுடைய தாயாரையும் கொலை செய்கிறான். ஆனால் அந்த பையன் மீண்டும் வந்து வழக்கிலிருந்து விடுதலை ஆகிறான்னா இந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ என்னவா அவன் மேலே வழக்கு பதியப்பட்டது? அதில் சொல்லப்படுற காரணங்கள் வந்து 1 hour கேப் இருக்குது. அந்த குழந்தை இறந்ததுக்கும் அவன் வேறு இடத்துல இருந்ததுக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லை, அதனால் அவன் விடுதலை செய்யப்பட்டான் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, இது வந்து மிகப்பெரிய கேவலம், அவமானம்னு நினைக்கிறேன் நான். அந்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கிடைக்காதப்பவே இங்கே சட்டத்தில் நிறைய ஓட்டை இருக்குதுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சட்டம் தண்டனை கடுமையாக்கப்படாமல் இதை ஒழிக்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து. இந்த தாவேகா கட்சியினர் வந்து மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கட்சியை சார்ந்த ஒருத்தரை வந்து ஏர்போர்ட்டில் மது பாட்டில் எடுத்துன்னு போயிட்டு மாட்டிக்கினார் வச்சு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு கருத்து? சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கணும். அறிவுரை மற்றவங்களுக்காக இருக்கக்கூடாது, தன்னிலிருந்து தொடங்கணும். அது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். நான் இந்த பூரண மதுவிலக்கு அப்படின்றது வந்து இந்தியாவில் இனிமேல் சாத்தியமே இல்லை அப்படின்றது தான் மறுக்க முடியாத உண்மை. யாராவது அப்படி சொன்னாங்கன்னா அது பொய் அப்படின்றத நீங்கள் விளங்கிக்கணும். உலகம் முழுவதுமே மது வந்து தங்களுடைய உணவுப் பொருளில் ஒன்றாக கலந்துருச்சு. அதிலும் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் மது வந்து
புத்தாண்டு விழாக்களாக இருக்கட்டும், கிரிக்கெட் போன்ற விழாக்களாக இருக்கட்டும், மற்ற எல்லா விழாக்கள்லையுமே பொதுவெளியிலேயே மது வந்து பயன்படுத்தப்படுது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியில் போனீங்கன்னா நீங்கள் வந்து மது வந்து ஹோட்டல்களில் குடும்பத்தோடு உட்காந்து அருந்துறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அதனால் இதை வந்து கட்டுப்படுத்தணுமே தவிர, இல்லை அப்படின்னு சொல்கிறது அது ஒரு பொய், அது ஒரு அரசியல் பொய் வாக்குறுதியாக தான் நீங்கள் நினைக்கணும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் சமீபத்தில் ஆதவர்ஜன் ஒரு கூட்டத்தில் பேசும்போது ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வராதது காரணம் திமுகவோட மிரட்டல் தான் காரணம்னு சொல்லிட்டு அது ரசிகர்களை வந்து ரொம்ப கொதிப்பட வச்சு, அது அவருடைய அறியாமை குறித்த பேச்சு, அறிவீனத்தின் உச்சம், ஒரு தான் தோன்றித்தனமான பேச்சு. அவர் முதல்ல ஒரு அரசியல்வாதியே கிடையாது அப்படின்றது என்னுடைய நீண்ட நாள் கருத்து. நான் பல முறை சொல்லிட்டேன், அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது, அவர் ஒரு முதலாளி, ஒரு லாட்டரி சீட்டு ஓனர். அவர் அவ்வளோதான். லாட்டரி விற்று பணம் சம்பாதிக்கிற ஒரு அதிபர் அவர். அவர் திடீர்னு வந்து விஜய் அவர்களுடைய புகழ் வெளிச்சத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்காரே தவிர, அண்ணன் திருமாவளவனுடைய புகழ் வெளிச்சத்தில் ஒட்டிக்கிட்டு இருந்தார், திமுகவின் முதன்மை குடும்பத்தோடு ஒட்டிக்கிட்டு இருந்தார். இப்போது மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய விஜய் பக்கத்தில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்காரே தவிர, அவருடைய பேச்சு எதுவுமே அரசியல் முதிர்ச்சியான பேச்சு கிடையாது, நாகரிகமான பேச்சு கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை முட்டாள் முதல்வர்னு சொல்கிறார். எனக்கு என்ன வருத்தம்னா, அவர் சொல்கிறாரு திமுகவிலிருந்து எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. ரஜினி ரசிகர்கள் கூட கொந்தளிக்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலனாலும் அவர் மீது பேரன்பு கொண்ட ரஜினி ரசிகர்கள் வந்து அதற்கு எதிர்வினையாற்றுறாங்க. திமுகவில் பதவியில் இருக்கவங்களும் சரி, இத்தனை கோடி தொண்டர்களும் சரி அமைதியாக இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்னு தெரியலை. ஏன் அப்படி ஒரு பேசுகிறாரே, ஒரு எதிர்வினையாற்றக்கூடாதா, அது தப்புன்னு கண்டிக்கக்கூடாதான்னா தெரியலை. ஏன் திமுகவினர் இவ்வளவு, அதாவது ரொம்ப நல்லவங்களாக நடந்துக்கிறது போல் நடிக்கிறாங்களான்னு எனக்கு சந்தேகமாக கூட இருக்குது. ஆனால் இப்போ வந்து மது பாட்டில் எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு அவர் ஆதுநர்னா, அதனால வந்து டிவிக்கு பின்னடைவு வருமா? அந்த யூகம்லாம் சொல்ல வேண்டியது. நீ மது அருந்தா எல்லாரும் தான் அருந்தது வேறனா, எடுத்துன்னு போகிறது 1 hour கூட பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் கேள்வி கேட்குறாங்க. அவங்களுடைய நேர்மையையும் அறத்தையும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் விளங்கிக்கங்க. அவர் என்னைக்காவது மதுவிலக்கு எதிராக போராடினார்னா இந்த காட்சியை எடுத்து போடுங்க. போராடுவார்ல, என்னைக்காவது அட்டையை பிடிச்சிட்டு நிற்பார்ல, அப்போ இந்த காட்சியை போடுங்க. நீங்கள் பேக்கில் கொண்டு போனது என்னன்னு கேளுங்க. அவங்க கட்சிக்காரங்களே பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களை வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்க, மற்ற கட்சிக்காரங்களை பேசுகிற மாதிரி எங்களையும் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சா அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அபிமானம் கொண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசுகிறத நம்ம நிறைய கேட்குறோம். நம்ம நிறைய அவருடைய தலைவருடைய மனைவியவே குறித்து விமர்சனம் பண்ணுறாங்க. அதெல்லாம் இயலாதவன், கருத்தியலாக மோத முடியாதவன் அவதூறை கையில் எடுப்பான். ஸோ கருத்துக்கு எதிர்கருத்து. உங்ககிட்ட கருத்து இல்லையா, அவனை பற்றி தீய வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை திட்ட வேண்டியது, இது ஒரு அரசியல் பண்புன்னு நினச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப 3ஆம் தரமான 4ஆம் தரமான பேச்சு. இதையெல்லாம் தவிர்த்துக்க வேண்டியது எல்லோருக்குமான பொறுப்புன்னு நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன கருத்து வேணாலும் வைக்கலாம். நானெல்லாம் எவ்வளோ பெரிய கருத்தை சொன்னாலும் ஐயா மரியாதைக்குரிய ஒன்றிய பிரதமர் மோடின்னு தான் சொல்லுவேன். தனிப்பட்டையோ ஒருமையில் பேசுவதோ தரக்குறைவாக பேசுவதோ ஏற்கவே முடியாது. அவர்களுக்கெல்லாம் அரசியல் தெரியலைன்னு தான் அர்த்தம். இந்த அன்றைக்கி டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் ஆட்சி மாற்றம். நன்றி. அது போட்டேனே, அது போட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. அதுக்கு எதிர்க்கிறது வந்துருச்சு, பதில் நிறைய போட்டாங்க அவங்க. ஆமாம், அதில் தம்பி வந்து அவர் பேர் என்ன, ஒருத்தர் இருக்கார் தாவேகால, தம்பி, அந்த தம்பி, அந்த மணி வந்து எனக்கு எதிராக ஒரு கருத்து பேசியிருக்கார் ஒரு மேடையில். அதை பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டேன். நான் அவர் வந்து எங்களை தலைவரை பற்றி பேசுவேன், நான் அவரை பற்றி எதுவும் பேசலை. நடிகர் தாவேகா தலைவர் விஜய் குறித்து எந்த கருத்தும் நான் சொல்லலை. அந்த கருத்து, அந்த கட்சியுடைய நிலைப்பாடை பற்றி தான் நான் கருத்து சொல்கிறேன், தனிப்பட்ட விமர்சனம் பண்ணுறதில்ல. ஆனால் அவர் ஒரு கூடியிருக்கிற கூட்டத்தில் அவருக்கு முன்னாடி வந்திருப்பாங்கள்ல அந்த கட்சிக்காரங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்படி என்னையை திட்டினா அவருக்கு கட்சியில் உடனே சீட்டு கொடுத்து அவரை மந்திரி ஆக்கிடுவாங்கன்ற மனநிலையில் ஒன்று பேசியிருக்கார் அந்த தம்பி. அந்த தம்பிக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தம்பி மணி, சர்க்கார் படம் வந்தது இல்லையா, அப்போ நடிகர் விஜய்க்கு எதிர்ப்பு இருந்தது இல்லையா, அப்போ முதல் ஆளாக ஆதரவாக நின்னவே நான். அப்போ நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தீங்க? போய் பாருங்கள். உங்களோட நீங்கள் பேக்கில் போய் ஸ்கூலுக்கு போனீங்களா, ஸ்கூலை கட்டடிச்சு வேறு எங்கேயாவது போனீங்களான்னு பாருங்கள். ஒன்று, ஹரிஹர ராஜா சர்மா வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்லி கண்டனம் தெரிவித்தார் இல்லையா,
அதற்கு முதல் முறையாக எதிர்ப்பு தெரிவித்து அவர் ஜோசப் விஜயாக இருந்தால் என்ன, விஜய் முகமதுவாக இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு முதல் எதிர்ப்பு குரலையும் விஜய்க்கான ஆதரவு குரல் கொடுத்தவன் நான். அப்போ அந்த தம்பி எங்கே இருந்தாருன்னு போய் கேட்க சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீட்டு வாசலில் குண்டு குண்டு விளாண்டுருந்துருப்பார். நான் பார்க்கலங்க, காலையிலேருந்து பார்க்கல, நோன்பு முடிச்சுட்டு வந்தேன். பார்த்துட்டு நிச்சயமாக சொல்கிறேன்.